ஈவினிங் டைமில் டீ கூட சுட சுட காலிஃப்ளவர் 65 இருந்தால் வாவ் செம்மையாக இருக்கும்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், காலிஃப்ளவர் சேர்த்து 3 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி, 1/2 கப் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருக்க காலிஃப்ளவரில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம காலிஃப்ளவரை ஒன்று ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் காலிஃப்ளவர் 65 ரெடி. நம்ம இன்னும் கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், சாப்டு கார்லிக், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.